أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய இந்த ரமலானுடைய இரவமர்விலே அல் குர்ஆனுடன் நபிகளார் என்கின்ற தலைப்பில் குர்ஆனோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நடைமுறையை பற்றி இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக இந்த இடத்திலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அதாவது குர்ஆனை பற்றி ஒரு தலைப்பு போட்டால் அதில் நம்ம யாரை பற்றி பேசுவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான் பேசுவோம். அப்புறம் எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக வைத்து தான் நம்ம பேச வைக்கிறோம். அப்போ குர்ஆனுடன் நபிகளார் என்ற தலைப்பு நம்ம எடுத்தோம்னா அதில் என்ன பேச போகிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது குர்ஆனுக்கு காட்டிய வழிமுறைகளைத்தான் நம்ம பேச போகிறோம். அப்படி என்று இல்லாமல் இந்த இடத்துல குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைத்து பார்க்கக்கூடிய அமைப்பிலான சில அதாவது பொதுவாக குர்ஆன் தலைப்பு நம்ம போட்டோம்னா எப்படியெல்லாம் அந்த வழிகாட்டலை பற்றி மட்டும் பேசுவோமோ அதையும் கொஞ்சம் தாண்டி குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம இணைத்து பார்க்கிற நேரத்தில் நமக்கு தெரிகின்ற சில முக்கியமான வித்தியாசங்களை நம்ம என்ன செய்வோம்? உணர்வோம். அந்த வித்தியாசங்களை நம்ம உணர்ந்துட்டோம் என்று சொன்னால் அல் குர்ஆனுக்கும் நமது நடைமுறைக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியை நம்ம உணர்ந்துருவோம். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துவதுதான் குர்ஆனுடன் நபிகளார் அப்படி என்கின்ற அந்த தலைப்புக்கான காரணம். இதில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது குர்ஆனோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அந்த நெருக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் இந்த தலைப்பு என்ன செய்யும்? ஒரு மிக உதவியாக இருக்கும். என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அல் குர்ஆனை பெற்றவர். எம்மை விட பல மடங்கு அந்த தாக்கத்திற்கு உள்ளானவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த உணர்வை நமக்கு கடத்தி கொள்வதற்கும் இந்த தலைப்பு என்ன செய்யும்? உதவும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பில் சில விஷயங்களை நான் கொஞ்சம் ஓரளவு அதாவது இடைவெளிகளை உணர்வதற்காக இந்த தலைப்பில் சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது அல் குர்ஆனுடன் அதாவது இறை தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற விஷயத்திலேயே மிக முக்கியமான முதல் அம்சம் என்ன அப்படி என்றால், அந்த நுக்தால அந்த துளியில் உலகத்தில் ஒரு சில மனிதருக்கு வேணுமென்றால் அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம், பெரும்பாலானவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்க முடியாது. அது என்ன அப்படி என்றால், மனிதன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமப்புறத்தில் அதாவது ஒரு செவிலித்தாயிடத்தில் பால் குடித்து வளர்ந்தார்கள். அவர்களுக்கு எழுத தெரியாது, வாசிக்க தெரியாது. எழுத தெரியாது, வாசிக்க தெரியாதுன்னா ஒன்றுமே தெரியாத அர்த்தம் இல்லை. நம்ம ஊரில் எழுத தெரியாதவனுக்கு ஆனால் என்ன செஞ்சிருக்கும்? தெரிஞ்சு தான் இருக்கும். அது மாதிரி அந்த ஒரு முழுமையாக அதாவது எழுத முடியுமா, வாசிக்க முடியுமான ரசூல் அங்கே எழுத்தை பற்றி என்னது அந்த அறிவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாசிப்பு இல்லை. அன்றைய காலத்தில் மக்கள் அடிப்படையாக படிப்பார்களே. இப்போ அபு சுஃபியான் எழுத தெரிந்தவராக இருந்தார். அவருடைய மகன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எழுத தெரியும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத தெரிந்தவராக இருக்கிறாங்க. அதுபோல் இப்படி எத்தனையோ மக்கள் எழுத படிக்க வாசிக்க தெரியும். மதீனா வாசிகளில் ஸைத் இப்னு சாபித் போன்றவர்கள்லாம் எழுத வாசிக்க தெரிந்தவர்களாக எழுதக்கூடியவர்கள் படிக்கக்கூடியவர்கள் அங்கே இருந்தாங்க. அதில் யூதர்கள் பெரும்பாலும் எழுத படிக்கக்கூடியவர்களாக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. இந்த சமுதாயம் உம்மி சமுதாயம். வாழ்வாதாரத்துக்காகவும் தங்களுடைய கோத்திர குலங்களுடைய அந்த பெருமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அந்த கலாச்சாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக இருக்கிற ஒரு சமுதாயம். ஒரு சிலபஸ் அவங்களுக்கு இல்லை. சிலபஸ்ன்னா ஸ்கூல் சிலபஸை சொல்லலை, ஏதாவது ஒரு முறைமை உண்டு. அவர்கிட்ட என்னது இல்லை, படித்து ஓதுறதுக்கு மற்றைய சமுதாயங்கள் மாதிரி ஒரு வேதம் இல்லை. ஏதாவது ஒரு வேதமாவது தலையில் ஏறணுமே, அந்த வேதம் உண்டு என்ன அந்த சமுதாயத்தில் இல்லை. ஏதாவது வரலாறு செய்திகளை வச்சு படிக்கிறதுக்காவது அது எதுவும் இல்லை. சாதாரணமாக அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்யுது? அந்த இடத்துல சாதாரணமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை. அவங்களுடைய சிந்தனையில் எந்த விதமான பாடத்திட்டங்களும் ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லை. சொல்லப்போனால் ஒரு ஃபித்ரத்தான ஒரு சிந்தனை, இயற்கையான ஒரு சிந்தனை. எந்த சிலபஸும் அந்த தலையில் என்ன செய்யலை, ஏறலை.
இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த முதல் சிலபஸ் அல் குர்ஆன். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபர்ஸ்ட் சிலபஸ் என்ன தெரியுமா? அல் குர்ஆன். அங்கே தான் அது மிகப்பெரிய அருளாக ரசூலுல்லாஹ்களுக்கு அமையுது. மற்ற மக்களுக்கு குர்ஆன் படிக்க முந்தி, இப்போ எங்களோட ஒரு பிள்ளையானுங்களேன், ஒரு குழந்தை பிள்ளை எடுத்தீங்கன்னா அவனுக்கு முதல் சிலபஸ் என்ன? இப்போ இன்றைய நவீன நூற்றாண்டில் ஃபோன். அந்த ஃபோனில் கார்ட்டூன் அவனோட முதல் சிலபஸ். அதே போல் என்ன, அதில் போகிற வித்தியாசமான நாடகங்கள், படங்கள், உருவங்கள், ஆட்டம் பாட்டம், கேளிக்கைகள், இதான் அவன்ட முதல் சிலபஸ். எங்கேயாவது ஒரு இங்கிலீஷ் பாட்டு தான் முதல் சிலபஸ் ஆகிக்கும் அவன்ட. எங்கேயாவது ஒரு இங்கிலீஷ் பாட்டு அவனுக்கு என்ன செய்யும்? முதல் சில. அவன் 3 வயசாகிறதுக்கு உள்ள அவன் என்ன டோட்டல், அதாவது ஒரு வேறு வெஸ்டர்னைஸ்ட் சிலபஸ் உண்ட தலையில் என்ன செஞ்சிடறான்? ஏற்றிடுறான். அதுக்கு பிறகு தான் அவனுக்கு அலிஃப் போய்த்து சேர்றதும், பா போய் சேர்றதும், குர்ஆன் போய் சேர்றதும். அப்போது இது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாகவே நமக்கு என்ன இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாவது வந்த சிலபஸ் அல் குர்ஆன் தான். ரசூலுல்லாஹ்வோட கடைசி சிலபஸும் அல் குர்ஆன் தான். இந்த நுக்தாய்க்கு தானே எத்தனையோ பாடங்களை படிச்சுக்கிட்டு குர்ஆனையும் படிக்கிறவர்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனிய அறிவுக்கு பக்கத்தில் என்ன செய்யலாது? போக முடியாது. அப்போ நபி அவர்கள் எம்டியாக இருக்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்களை பார்த்து சொல்லி காட்டுறார். அதாவது மா குன்த தத்ரி மல்க், அதாவது அந்த உனக்கு புத்தகம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. புத்தகம் என்றா என்ன, வேதம் என்றா என்ன, ஈமான் என்றா என்ன உங்களுக்கு தெரியும். வவஜதக ضالًا ஃபஹதா, உமக்கு சரியான வழி எதென்றே உங்களுக்கு என்ன தெரியல. இறைவன் உங்களுக்கு என்ன செய்தான்? வழிகாட்டினான். அலம் நஷ்ரஹ் லக சதரக், உமது இதயத்தை நாம் உங்களுக்கு விரிவாக்கவில்லையா? இந்த மாதிரி தான் ரசூலுல்லாஹ்வோட நிலைமை. ரசூலுல்லாஹ் அதுக்கு முன்னால் எதையும் பாடமாக்கியதில்லை, எதையும் எழுதியதில்லை, எந்த ஒரு பாடத்தையும் படித்ததில்லை, யார்கிட்டையும் எந்த ஒரு இதையும் கேட்டதும் இல்லை. அவங்க அந்த சமுதாயத்தில் ஒரு அகலாக்குள்ள மனிதராக வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு வேறு எதுவும் இல்லை. இந்த நுக்தா, இந்த ஒரு பாயிண்ட் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஒரு எம்டியான ஒரு இடத்துல நம்ம சிலபஸ் போட்ட பின்னால் யோசிக்கிறதுக்கும், சிலபஸ் அதாவது சரிப்பிலே நம்ம யோசிக்காமலாம் இருக்க மாட்டோம். ஆனால் ஒரு அடிப்படையில் ரோடு போட்ட பிறகு ஒரு ரோடு விழுமே சிந்தனையில், அதுக்கு பிறகு நீங்கள் என்ன விஷயங்களை ஏற்றினாலும் அந்த ரோட்டால் தான் எல்லாமே என்ன செய்யும் போகும். இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட ஒரு உலக தலைவர்கள் ஒரு 3 பேரை சொல்லுங்கள் அப்படின்டா, நம்ம எடுப்பிலேயே உண்டு அலெக்சாண்டர்னு சொல்லுவோம், தெரிஞ்சிருந்தா சரியா. அலெக்சாண்டரை சொல்லுவோம், நெப்போலியனை சொல்லுவோம், அல்லது ஏதாவது பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், இப்படி ஏதாவது ஒரு தலைவர்களை சொல்லுவோம். லீடர்கள், சமூக லீடர்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு ஏதாவது கம்யூனிசம் அப்படி இப்படி படிச்சிருந்தா லெனின் சொல்லுவோம், விளங்கிட்டா, கால் மார்க்ஸை சொல்லி, இப்படி ஏதாவது ஒரு பேரை நம்ம சொல்லுவோம். யாருக்காவது உமர் பின் அப்துல் அசீஸ் தலைக்கு வராது. அது இஸ்லாம் சிலபஸ். அது என்ன சிலபஸ்? அது அவர் சந்திரனில் தான் ஆட்சி செஞ்சார். உமர் பின் அப்துல் அசீஸ் ஆட்சி செஞ்சது சந்திரனில். இவங்கெல்லாம் ஆட்சி, நெப்போலியன் இருந்தது, அதே போல் அதாவது அலெக்சாண்டர் இருந்தது, இவரெல்லாம் அதாவது அசோக சக்கரவர்த்தி, இதெல்லாம் எங்கே? இந்த உலகத்தில். உமர் பின் அப்துல் அசீஸ் இருந்தது, சலாஹுதீன் அய்யூபி இருந்தது, மற்ற பெரும் என்னது அந்த அப்துல் மஜீத் இருந்தது, முகமது பின் காசிம் இருந்ததெல்லாம் எங்கே? சந்திரனில். எங்களோட சிலபஸ் அதுதான். காரணம், நம்ம அதை கனெக்ட் பண்ணி நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்போ அப்போ நம்ம அதை எதில் வச்சுக்கிறோம்? இஸ்லாம் புக்குக்கு வச்சுக்கிறோம் அந்த தலைவர்களை. உலகத்தில் முக்காவாசி ஆண்ட ஒரு சமுதாயத்தை, பல 800-1000 வருடங்கள் ஆண்ட ஒரு சமுதாயத்தை சிலபஸ்லேயே இல்லை. எங்கேயோ ஒரு மூலத்துண்ட ஆண்டவன்லாம் உலக தலைவர் லிஸ்ட்டில் வச்சுக்கிறது தெரியுமா? ரோடு சிலபஸில் முதல் ரோடு. அந்த ரோடு உங்களுக்கு போட்டு தந்த பின்னால் நீங்கள் எப்படி யோசித்தாலும் அதில் தான் வரும். அதனால தான் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நம்ம சிந்திக்கிற விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனைக்கு ஈக்குவலாக எதுவும் என்ன செய்யலாம்? வரையலாத்துக்கு காரணம் அந்த ரோடு என்ன செய்யுது? அவங்கள்ட்ட மிக கிளியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்கூல் போனோம், பாடசாலை போனோம். பாடசாலையில் என்ன படிப்போம்? கற்காலத்து மனிதர், நியாண்டதால், அப்படி இப்படி எதாவது படித்து அந்த கால் மார்க்ஸ்ட சிந்தனை எல்லாத்தையும் படிச்சுட்டு, இந்த டார்வின்ட சிந்தனை எல்லாத்தையும் படிச்சுட்டு, அவங்க அப்படி குகையிலேருந்து வெளியே வந்தான், 2 கல்லை தட்டினா அதில் நெருப்பு வந்துச்சு, அதுக்கு முன்னால் அது நெருப்பண்டை கண்டுபிடிச்சான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேச பழகினான்னு படிப்போம். அதே விட வெள்ளிக்கிழமை ஜும்மா பள்ளியில் நடக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹு தஆலா படைத்தான், பல பேர்களை கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான், மலக்குமார்கள் சுஜூத் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தார், அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினார். 2ஐயும் கனெக்ட் பண்ணி பார்க்குறதே இல்லை.
இதுவும் உலகத்தில் தான் நடந்துச்சுன்னு அவன் சிலபஸில் போடுறான், இதுவும் உலகத்தில் தான் நடந்துச்சுன்னு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் பள்ளியில் போகுது. நம்ம அங்கே மட்டும் தான் இஸ்லாம் சிலபஸ் படிக்கிறோம், அதனால் சொன்னேன். ரெண்டு என்றைக்காவது கனெக்ட் பண்ணி ரெண்டு மனித சமுதாயத்தை பற்றி தான்டா பேசுது. முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பெரிய கல்விமானாக குர்ஆன் சொல்லுது, குகையிலிருந்து வளர்ந்த ஒரு மனிதனை இவன் சொல்லுது, ரெண்டு ஒன்றுக்கன்னு முரம்படுதுன்னு என்றைக்காவது யோசிக்கிறோமா? யோசிச்சில்லை. காரணம் அது வேறு ரோடு, அந்த ரோடு வேறு. சிலபஸ் என்ன போட்டாலும் ரோடு வேறாயிருந்துன்னு வைங்களேன், சிந்தனை அதில் தான் போயிட்டே இருக்கும். அந்த ரோடு வேறு, இந்த ரோடு வேறு. இப்படி தான் சிந்திச்சு பழகணும். இது ரெண்டும் மோதுதேன்னு என்றைக்கும் யோசித்ததில்லை, ரெண்டும் மோதுற விஷயம் என்று என்றைக்குமே யோசித்ததில்லை. என்ன சிலபஸ் போட்டாலும் அப்படி தான் இருப்போம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஃபித்ரத்தான சிந்தனை இயற்கையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில், தனித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிற டைமில் தான் முதலாவது ரசூலாங்க படித்த படிப்பு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உம்மை படைத்த இறைவனது பெயரை கொண்டு படிப்பீராக, ஓதுவீராக, வாசிப்பீராக என்றதான் ரசூலாங்கட முதல் சிலபஸ். இந்த சிலபஸுக்கு மற்ற சிலபஸுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. எல்லாம் நிறைஞ்சி ரோடு போட்டு கோடு போட்டு விளங்கிட்டா, அங்கே ஒரு வேறு இதெல்லாம் வளர்த்த பிறகு குர்ஆனை ஓதுறவன் அந்த ரோட்டுக்குள்ளால தான் குர்ஆனை கொண்டு போக பார்ப்பான். குர்ஆன் எதுக்குள்ளால கொண்டு போக பார்க்குறேன், இவன் ஏற்கனவே போட்டிக்கிறானே ஒரு ரோடு உண்டு, அதுக்குள்ளால குர்ஆனை கொண்டு போகிறது. குர்ஆன் அவனுக்கு பெருமதியே எங்கே தெரியுமா? யூடியூப்பில் எங்கேயாவது கடலை ரெண்டாக பிரித்து காட்டினா பார்த்தீங்களா, குர்ஆன் உண்மைன்றதுக்கு ஆதாரம் யூடியூப். அப்போ இவன் ஈமானே வீக் விளங்கிட்டா, இவன் பலம் எல்லாம் வீக். இவன் குர்ஆனை இன்னொன்றில் நிறுத்த பார்க்குறான். இவன் குர்ஆனை கொண்டு போய் இன்னொன்றில் நிறுத்தித்தான் குர்ஆனை நம்ப பார்க்குறான். கடல் ரெண்டு பொழக்கிறப்ப கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு. அப்போது அந்த யூடியூப் 2005 வரலைன்னா அந்த குர்ஆன் வசனம் அவ்வளோதான். சரியா? இந்த லெவலில் தான் குர்ஆனுடைய உண்மைத்தன்மையை நம்புகிற ஒரு லிஸ்ட்டில் நம்ம என்ன செய்கிறோம், இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் அப்படி என்று சொல்லி அந்த வசன ஆரம்பத்தில் இந்த இறங்குற நேரம் ரசூலுல்லாஹ்வோட சிந்தனையில் அன்றைக்கு பிரபல்யமாக இருந்த வல்லரசுகளாக இருந்த ரோம பாரசீகத்தில் சிலபஸ் கூட தலையில் இல்லை. அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க எழுதவும் இல்லை, வாசிக்கவும் இல்லை, எந்த கலாச்சாரத்தைப்படி எந்த நாடுகளுக்கு பயணித்ததும் இல்லை, எங்கே போய் மக்களை சந்தித்ததும் இல்லை. அந்த சின்ன வயசில் பிஸ்னஸுக்கு போனது தான், அவ்வளோதான். அந்த இளம் வயசில் பிஸ்னஸுக்கு போன ஒரே ஒரு தடவை தவிர, அதாவது இந்த வகி வந்தவரும் ரசூலுல்லாஹ் என்னது, ரசூலுல்லாஹ் சர்வதேச தாயி தானே. அப்போ யூரோப்புக்கு ஒரு சைட்டு, சைனாவுக்கு ஒரு சைட்டு, வடக்குக்கு ஒரு சைடு, தெற்குக்கு ஒரு சைடு இறங்கி ரசூலுல்லாஹ் போனாங்களா? இல்லை, அந்த மிராஜ் போனது மட்டும்தான் ரசூலுல்லாஹ்வோட பயணம். அப்போது இப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை இருந்துச்சு. நேர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முதல் முஅல்லிம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய கல்வியை அனுப்பினது மனிதர்கள் அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினா கல்வி அல்லாஹ் தஆலா கொடுத்தா. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி. ரசூலுல்லாஹ் முதலாவது சொன்ன பதில் என்ன? மா அன பிகாரி, எனக்கு படிக்க தெரியாது, வாசிக்க தெரியாதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தான் என்ன, அவர் 3 முறை அணைத்து விட்டு இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் அப்படி என்ற அந்த உலகமே அறியாத ஒரு உண்மை அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். மனிதனை அலக்கிலிருந்து அல்லாஹ் தஆலா படைத்தான். அது இரத்த கட்டி என்று சொன்னாலும் சரி, லீச் அட்டை வடிவம் என்று சொன்னாலும் சரி, அதில் இருந்து அல்லாஹ் படைச்சான் என்றதை அன்றைக்கு ரசூலுல்லாஹ்களுக்கோ உலகத்துக்கோ தெரியாத ஒரு உண்மையை சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், ரசூலுல்லாஹ்களுக்கு ஆரம்பிக்கிறார். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் உடனே முதலாக நம்ம விளங்க வேண்டிய விஷயம். குர்ஆன் ஓதினார்கள், எந்த முறையில் ஓதினார்கள், துஆ கேட்டார்களா, தஜ்வீத் முறைப்படி ஓதினார்களா, என்ன முறையில், அதுனா அது ரெண்டாவது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆனுக்கும் உள்ள முதல் உயிரோட்ட தொடர்பு இந்த இடத்தை நம்ம நிறுத்தி கேள்வி கேட்டு பாருங்க, அப்படி இருக்கிறமான்னு இல்லவே இல்லை. அந்த இடத்துல 90% மக்கள் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த இரத்த சம்பந்தம் இல்லை, அந்த லிங்க் என்னது அங்கே இல்லை. நம்ம ஒரு ரோட்டில் நம்ம நிறுத்தப்பட்டிருக்கிறோம், அந்த ரோட்டில் குர்ஆனை தூக்கிட்டு போகிறோம். குர்ஆன் போகிற ரோடு அல்ல அது, நம்ம போகிற ரோட்டில் குர்ஆனை எழுத்துக்கு என்ன செய்கிறது போகிறது. குர்ஆனை நம்முடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை அதில் நம்ம திணிக்க பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்து வரோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க, வந்த உடனே இதை தெரிவிக்கிறாங்க ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹாட்ட. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அதை கொண்டு போய் என்ன செய்ய வரக்கத் இப்னு நௌஃபல்கிட்ட போகிறாங்க. வந்தது இறைவேதம் தான் என்ற அந்த உறுதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்குது. அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வோட 2வது நிலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வோட முழு தாகமும் அந்த வஹி தான். 2வது சப்ஜெக்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முதலாவது சிலபஸ் வந்ததில் இருந்து முழு தாகமும் ரசூலுல்லாஹ்வோட எண்ணமும் எதாயிருச்சு தெரியுமா? அடுத்த செய்தி இறைவனிடமிருந்து என்ன என்றது தான். ரசூலுல்லாஹ் இதில் வேறு ஏதாவது ரசூலுல்லாஹ் யோசித்த மாதிரி ஏதாவது பார்க்குறீங்களா? வகி இறங்கின பின்னால் நபி அவர்களுடைய முழு ஆர்வமும் தாகமும் வேகமும் ஏக்கமும் அடுத்த வகி என்ன அப்படின்ட்டு. கொஞ்ச நாள் வகி வரலை என்ற உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? துடிச்சு போனாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துடித்து போனார்கள். அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வோட தடமாற்றம் என்னன்னு சொன்னால் இது எனக்கு போயினே நபி அவங்களுக்கு வேறொரு அறிவூட்டக்கூடிய வேறொரு வழியும் இல்லை, இதை மாதிரி அதாவது அந்த வழிகாட்டலும் உள்ள சூழலும் இல்லை. அதே நேரம் ரசூலுல்லாஹ் அடைந்து கொண்ட அந்த பெருமதி ரசூலுல்லாஹ்வுக்கு அங்கே என்ன இறங்க போகுது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன கொடுத்தாரு? உங்களுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் தலைவர் போஸ்டர் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தாரான், அதை கொடுத்தானா? அல்லது உங்களுக்கு இப்போ நீங்கள் இதுக்கு பிறகு ஒட்டோவா உங்களே ப்ரோக்ராம் பண்ணிக்கிது, டோட்டல் உலக லாங்குவேஜும் உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு அப்படி ஏதாவது நடந்துதா? அல்லது நீங்கள் இப்போ எல்லாத்தையும் எழுதுகிற வராமல் ஒன்றும் இல்லை, செய்தி மட்டும்தான். அதில் என்னதுண்டா டோட்டலாக அல்லாஹ்வுடைய செய்தி வரப்போது, உங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கிது, நீங்கள் இதை பிரச்சாரம் செய்ய போகிறீங்க, இதுக்கு பிறகு கஷ்டப்பட போகிறீங்க, இதுக்கு பிறகு கஷ்டப்பட போகிறீங்க, சுமக்க போகிறீங்க, மக்களால் சந்திக்க போகிறீங்கன்றதை வரக்கது முன்னே அவ்வளோ சொல்லிட்டார். உங்களே வெளியே போட்டுவாங்களே, இந்த ஊர்லேருந்து வெளியே போகிறாங்க. ஆனால் ஆர்வம் ஃபுல்லாக ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா? அந்த செய்தி எனக்கு வேணும். வரக்கத்து முன் அவ்வளோ சொன்ன பிறகும் அந்த செய்தி எனக்கு வேண்டும் என்றதில் ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. இது நபிகளார் அல் குர்ஆனோடு உள்ள முக்கியமான 2வது இடம். இந்த இடம் நம்மகிட்ட இருக்குதா? அந்த தாகம் குர்ஆன் அச்சடிக்கப்பட்டு எல்லா மொழியிலையும் தரப்பட்டு அதை சுமந்துட்டு போகிற ஒரு சோம்பல் இருந்தால் ஃபோனில் தரப்பட்டு, ஃபோன்லையும் உங்களுக்கு ஆஃப்லைனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அதுவும் தரப்பட்டு, கிளிக் பண்ண இடத்துல நம்பர்களும் தேட தரப்பட்டு, மொழிபெயர்ப்புகள் நம்பிக்கை இல்லாட்டி 10 மொழிபெயர்ப்பு வச்சுக்க, ஏதாவது ஒரு மொழிபெயர்ப்பை பாருன்னு தரப்பட்ட பின்னால் அவ்வளோ தாகமான அந்த தாகத்தில் 100ல் ஒரு 10 வீதம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. அது உண்மை. எங்களோட மனசாட்சியை நம்ம தொட்டு கேட்டுக்கணும்னா அல்லாஹ்வுடைய வஹியோடு எங்களுக்கு அந்த பெருமதியோடு எங்கள்கிட்ட இல்லை. அப்போது அந்த தாகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்க போய் அல்லாஹு தஆலா ஆறுதல் வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹு தஆலா உம்மை கைவிடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து கைருன் லக மினல் ஊலா. முந்தியதை விட உமக்கு பிந்தியது சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அதுக்கு பின்னால் உள்ள நம்பிக்கை அந்த சிலபஸ் மட்டும்தான். அல்லாஹ் சொல்கிற அந்த செய்தி மட்டும்தான் ரசூலான நம்பிக்கை. அந்த செய்தியில் மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியாக செய்தார்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஆர்வமாக இருந்தார்கள் என்றால், செய்தி வார நேரத்தில் இது 3வது கட்டம். ஏன்னா அவர் எழுத தெரியாதவர், படிக்க தெரியாதவர். அப்போது இவர் என்ன செய்யணும்? அந்த செய்தியை எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக நபி அவர்கள் பட்ட சிரமம் 3வது. அந்த ஏன்னா எழுத படிக்க தெரியாத ரசூலுல்லாஹி குர்ஆன் ஓதணும், அந்த குர்ஆனை மொழியணும். அந்த நாட்டுடைய கவிதை நடையும் இல்லை, கவிதை நடை இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு கவிதை சரி வராது. வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லஹு. அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அவருக்கு அது தகுதியும் இல்லை. நபி அவர்கள் எந்த கவிதையை சொன்னாலும் அன்றைய காலத்துடைய அந்த அந்த ஒரு ஸ்டைல் இருக்குமே, அதை உடச்சி தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. சரியாக என்ன செய்ய மாட்டாங்க, அதை சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிற டைமில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு புதிய ஸ்டைலில் இந்த வேதம் இறங்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்யணும்? முதல்ல வஹியுடைய தாகம் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதுக்கு எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? இது வரைக்கும் படித்ததும் இல்லை. ஒரு புத்தகத்தை முந்தி படிச்சிருந்தா அதை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஒரு முறை இருக்கும். 40 வருஷம் படிக்காத மனிதர் எப்படி எடுக்கிறது? அதை பட்ட வேதனை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படின்னு சொன்னால், அதாவது சூரா அஅலால 6வது 7வது வசனங்களை பாருங்கள். சனுக்ரிஉக ஃபலா தன்சா, சனுக்ரிஉக ஃபலா தன்சா. நாம் உங்களுக்கு ஓதி தருவோம், நீங்கள் மறக்க மாட்டீர்கள். நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மறக்க மாட்டீங்க. ஃபலா தன்சா இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியதை தவிர. அல்லாஹ் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மறக்கணும்னு நினைத்தாண்டா அதை என்ன செஞ்சிடும்? மறந்துடும். மற்றபடி நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மறக்க மாட்டீங்க. இன்னஹு யஅலமுல் ஜஹ். அந்த குர்ஆனை எடுத்துக்கொள்ள, அதை ரிசீவ் பண்ணிக்கொள்ள, அதை பாடமாக்கி கொள்ள, அதை மனநமிட்டு கொள்றதுக்கு ஆர்வத்தில் இப்னு அப்பாஸ்லாம் நாக்க செஞ்சு காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படித்தான் அவசரப்பட்டாங்கன்னு. அதை சொல்ல முந்தி ரசூலுல்லாஹ்வோட மொழிச்சலையும் அவசரப்பட்டாங்க. அப்போ நபியோடைய முழு கல்வியுடைய இலக்காகவும் எது இருந்துச்சு? அல் குர்ஆன். நம்ம குர்ஆனை மார்க்க சிலபஸ் ஆக்கிவிட்டோம். குர்ஆனை மார்க்க சிலபஸ். படைத்தவன் உலகத்தை படைச்சு நிர்வகித்து கொண்டிருக்கிற ஒரு சிலபஸை தாரான், அது மார்க்க சிலபஸ். உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சிலபஸை தாரான், அது உலக சிலபஸ். இது எப்படி இது? இந்த உலகத்தை படைச்சவன் ஒரு சிலபஸ் தாரான், அவன் உலகத்தை பற்றி தானே அந்த சிலபஸே இருக்கும். அந்த முழு உலகத்தையும் நிர்வகிக்கக்கூடிய முழு விஷயங்களையும் உள் பொதிஞ்சதாகத்தான் அந்த அல் குர்ஆன் இருக்கும். அதில் அவனை வணங்குறதும் இருக்கும், அவனை வணங்குற படைப்புகளை பற்றியும் இருக்கும், அந்த படைப்புகளை நிர்வகிக்கிறத பற்றியும் அதில் என்ன செய்ய போகுது? இருக்க போகுது. ஆனால் மனிதன் அதை அப்படியே மார்க்க சிலபஸ் அப்படின்னு ஒரு பகுதியாக என்ன செஞ்சு வச்சுட்டான். அதுதான் சிலபஸ். முஸ்லீம் சமுதாயம் முதலாவது வைக்க வேண்டிய ஒரு சிலபஸ் உண்டு. எங்கேயாவது அது முதல் சிலபஸாக இருக்குதா? அதை ஏதாவது சிலபஸாக நினைக்கிறோமா?
அது என்ன ஷரியா சிலபஸ், இங்கே மறுபடி மற்ற சிலபஸ் என்ற சிந்தனை அளவுக்கு நம்ம ரோடு அப்படி, நம்மட போடப்பட்ட ரோடு அப்படி. கம்ப்யூட்டரில் இருக்கிறதெல்லாம் விண்டோஸ் தான், ஆனால் சிஸ்டம் பயோஸ் எல்லாம் எது அவன் போட்டது. அதனால் நீங்கள் லினக்ஸ் ஏற்றினாலும் சரி, யூனிக்ஸ் ஏற்றினாலும் சரி, விண்டோஸ் ஏற்றினா பயோஸ் யாருட அவன்ட. அது மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட். நம்ம இஸ்லாம் விண்டோஸ், ஆனால் பயோ அவன்ட. இந்த லெவலுக்கு தான் நம்முடைய எல்லா சப்ஜெக்டும் நம்ம அமைச்சு. நீ எதுவும் போட்டு காமிச்சிடும், நீங்கள் இஸ்லாத்தை போட்டுக்கோங்க, பௌத்தத்தை போட்டுக்கோங்க, இந்துவை போட்டுக்கோங்க, கிறிஸ்தவ, பிரச்சனை இல்லை. பயோஸ் நம்மட தான், அதில் நீங்கள் எதையும் போட்டுக்கங்கிற மாதிரி வச்சுக்கிறான். இதுதான் நமக்குள்ள சிந்தனை போக்குள்ள உள்ளது. நம்ம குர்ஆன் எங்கே இருந்திருக்கணும், அந்த பயோஸ் லெவலில் குர்ஆன் என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்க வேண்டும் என்பது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். அப்போ பாருங்க, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த குர்ஆனை அந்த உள்வாங்கினார்கள் என்பதை இந்த இடத்துல இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக, அதாவது நான்காவது அம்சமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த, அதாவது குர்ஆன் ரசூலுல்லாஹ்களுக்கு இப்போ கிடைக்குது. ரசூலுல்லாஹ் குர்ஆனை மனனமிட்டுட்டாங்க, குர்ஆனை மனனமிடுகிறார்கள், உள்வாங்குகிறார்கள். இந்த குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மனசில் பதிய வைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தி வைக்கிறதுக்குரிய அந்த பகுதியெல்லாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் இதை தொடர்ந்து ஓதணும், தொடர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதணும். அப்போ அதற்காக வேண்டி தான் அல்லாஹு தஆலா வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, ரசூலுல்லாஹ்வோட முதல் பணிகளில், முதல் கடமைகளில் உண்டாகணும் சேர்த்து இரவியில் எழும்பி தொழுங்க, குர்ஆனை தர்த்தீல் பண்ணுங்க. எவ்வளோ குர்ஆன் இறங்கிச்சு? இப்போ மிஞ்சி போனால் ஒரு பக்கம் 2 பக்கம் குர்ஆன் இறங்கிக்கிற டைமில் தான், ஒரு பக்க குர்ஆன் இறங்கிக்கிற டைமில் தான் வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, சிலபஸ் முதல் பக்கம் தான். அந்த சிலபஸ் டைம்லையே நீங்கள் இதை என்ன செய்யுங்க, இதை ஓதுங்க, இதை வரத்தில் தர்த்தீல் பண்ணுங்க. ஏனண்டா சனுல்கி அலைக்க கவுலன் சகீலா, உங்களுக்கு ஹெவியான ஒரு சுமையை நம்ம போட போகிறோம். அதனால் இதை என்ன செய்யுங்க, நீங்கள் இதை அதாவது திருப்பி திருப்பி ஓதுங்க. அதனால் முதலாவது கடமையாக இந்த சமுதாயத்துக்கு என்ன, 1 வருட காலம் இரவு தொழுகை. முதலாவது இந்த சமுதாயம் தொழுகை, அதாவது இந்த வசன இறங்கினத்தில் இருந்து ரசூலுல்லாஹ் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாங்களே, ஒரு 3-4 பேர் இருப்பாங்களே, அப்போ இரவு தொழுகை ஜமாத்தாக 11 ரக்காத் ரசூலுல்லாஹ் தொழுவிச்சார்கள். சஹீஹ் முஸ்லிமில் வருது. முதல் தொழுகை அதுதான். 1 வருஷம் கடமையாக இருந்துச்சு. எதுக்காக? இந்த குர்ஆனை என்ன செய்யணும், ஓதணும். அந்த திருப்பி திருப்பி தர்த்தீல் பண்ணி என்ன செய்யணும், அதில் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். யா அய்யுஹல் முஸம்மில், அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறார் சொல்லிக்காட்டு, ஆயிஷாலாம் சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, இப்போ அது வெறும் தஜ்வீத் கோர்ஸுக்கு ஆக்கிவிட்டோம். வரத்தில் குர்ஆன தர்த்தீலா எங்கே நீங்கள் அந்த வசனத்தை கேட்பீங்க? தஜ்வீத் கிளாஸில் மட்டும்தான் கேட்பீங்க. தஜ்வீத் கிளாஸுக்குண்டே உள்ள ஒரு வசனம் மாதிரி அதாக்கிட்டான். வரத்திலில் குர்ஆன தர்த்தீலான்றது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஹெவியான ஒரு பலத்தை ஏற்படுத்துகிறது. திருப்பி திருப்பி குர்ஆனை ஓதுறதுன்றது உள்ளத்தில் சக்தியையும் பலத்தையும் அவனை ஒரு 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 ஆழமான ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அந்த சப்ஜெக்ட் இருக்குது. ஆனால் அது நம்மளோட ரோட்டுக்குள்ளே கொண்டு தஜ்வீத் சிலபஸோடு என்ன செஞ்சிட்டோம், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா வச்சுட்டோம். அப்போ இது 4வது விஷயம், திருப்பி திருப்பி குர்ஆனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓத வைத்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை ஓத வைத்ததன் காரணமாக நபி அவர்கள் கேட்ட பிரதானமான துஆக்கள்ல உண்டு. நமக்கு தெரியும், சோகம் துன்பம் வந்தால் இந்த துஆவை கேட்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதில் என்னன்னா, அதாவது அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி. அழகான ஒரு துவா. அல்லாஹும்ம இன்னி அப்துக் வபுன அப்திக் வபுன அமதிக் நாசியதி பியதிக் மாதின் ஃபிய ஹுக்முக் அதுலுன் ஃபிய கதாஉக் அப்படின்னு ஒரு நீண்ட துவா. அது அதில் அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி வ தஹாப ஹம்மி வ கம்மி. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்கடா, அதில் யாழ இவ்வளவையும் கொண்டு உன் பெயர்களை கொண்டு நீ உனது ஏட்டிலே அதாவது பாதுகாத்திருக்கக்கூடிய பெயர்களை கொண்டு, கற்றுக் கொடுத்த பெயர்களை கொண்டு, நீ உனக்கென்று வைத்து கொண்டிருக்கக்கூடிய பிறருக்கு சொல்லிக் கொடுக்காத பெயர்களை கொண்டு நான் கேட்கிறேன். அன் தஜஅலல் குர்ஆன், இந்த குர்ஆனை ரபீஅ கல்பி, என் உள்ளத்தின் பசுமையாக ஆக்கிவிடு. அன் தஜஅலல் குர்ஆன ரபீ, ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க, ரபீஉல் கல்பா எதிரிக்கணும், எனக்கு இந்த குர்ஆன் இருக்கணும். அன் தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி, என் உள்ளத்தின் ஒளியாக, வ நூர சத்ரி வ ஜலாஅ ஹுஸ்னி, என் கவலையை போக்க, வ தஹாப ஹம்மி, என் அதாவது எதிர்கால கவலைகள், இப்பொழுது கடந்த கால கவலைகள் எல்லாத்தையும் போக்குவதற்கு காரணமாக எதை ஆக்கிரு, அல் குர்ஆனை எனக்கு ஆக்கிவிடு யா அல்லாஹ்.
இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரார்த்தனையாக என்ன செஞ்சு இருந்துச்சு. குர்ஆனை எனது ரபீஉல் கல்பாக ஆக்கணும். எத்தனையோ பாடங்களை அது இதெல்லாம் என் உள்ளத்தில் பதியோ நினைக்கிறேன். நாம் முழு குர்ஆனும் ரபீஉல் கல்பாக எனக்கு என்ன செய்யணும், உள்ளத்தின் அதை பசுமையாக இருக்கணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, துஆ கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குர்ஆன் ஓதலுடைய அந்த வாழ்க்கை முறை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த ஓதலுடைய அம்சத்தில் நபி அவர்கள் குர்ஆனை அதுக்கு சொல்கிறது என்னென்னா, குர்ஆனால் தாக்கம் உருவார்கள். ஓதிக்கொண்டு போகிற நேரத்திலேயே ஹதீஸில் வருது, தஸ்பீஹுடைய வசனம் வந்தால் ரசூல் அங்கே என்ன சொல்லுவாங்க, சுப்ஹானல்லாஹ் அப்படின்னுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துடைய வசனம் வந்தால் அல்லாஹும்ம யஸ்அலுக மின் ரஹ்மத்திக், யா அல்லாஹ் உன்னோட ரஹ்மத்தை நான் என்ன செய்யணும் கேட்குறேன். நமக்கு தெரிஞ்ச மொழியிலையும் சொல்லலாம், அதை யா அல்லாஹ் ரஹ்மத்தை தா அப்படின்னு என்ன செய்யலாம் கேட்கல. அல்லது ரப்பிர் ஹம்னி, எனக்கு கருணை தான். அதாவது ஓதுகிற நேரத்தில் அதுக்கு ரசூல் அங்கே என்ன செய்கிறாங்க, அதாவது வயப்படுகிறார்கள். அந்த இதுக்கு முதலாவது தஸ்பீஹுடைய வசனம் வந்தால் சுப்ஹானல்லாஹ்ன்றாங்க. ரஹ்மத்துடைய வசனங்கள் வந்தால் ரஹ்மத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதாபுடைய வசனங்கள் வந்தால் ரசூல்லாங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. யாரா நரகத்தை விட்டு என்ன செஞ்சிரு, உன்னை தண்டனைகளை விட்டு என்னை காப்பாற்றி விடு. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமைகள் உண்டாகி இருந்தது. சில பலகீனமான அறிவிப்புகள் வருது. உதாரணமாக நம்ம அதாவது சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா அப்படி என்று சொல்ல டைமில் சுபஹான ரப்பியல் அலா அப்படி என்று சொல்லுங்கள், சில லைஃபான இதுகள். அதே போல் அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்று வார டைமில் பலா வான அலாதாலிக்க மின ஷாஹிதீன், நானும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன். அலைஸல்லாஹு பி காதிரின் அலா என்னது அலைஸதாலிக்க பி காதிரின் அலா யுஹியல் மௌத்தா என்று கியாமால வார இடத்துல பலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்படியான சில இடங்களில் வருது. இதெல்லாம் பலகீனமான செய்திகள். ஆனால் அந்த பதில்களை சொல்கிறது பிழை இல்லை. இந்த ஹதீஸை வச்சு அதில் வரக்கூடிய அந்த வார்த்தைகளை சொல்லுவது பிழை இல்லை. ஏன்னா நம்ம மொழியிலையும் சொல்லலாம், இதுலையும் சொல்லலாம் அந்த வசனங்கள் வார டைமில். ஏனென்றால் நம்ம அந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன செய்கிறோம்ன்றா, அதாவது ஒரு என்ன நம்ம வயப்பட்டு பதில் சொல்வது போல உள்ள விஷயங்கள் வேதத்துடைய அதாவது என்னென்ன வசனங்கள் வருதோ அந்த இடத்துல ரசூலா உடனே அதுக்கு நேர தவீலாக நடந்து கொள்வாங்க. அதாவது அந்த ப்ராக்டிக்கலாக நடந்து கொள்கிற மாதிரி ரசூலா நடந்து கொள்வாங்க. காரணம் அவங்களோட முழுமையான வழிகாட்டல் அதுதான், ரசூலாவோட முழு செயல்பாடாக அதுதான் இருக்கும். அப்போ ரஹ்மத்துடைய வசனங்களை கண்டா துவா கேட்கறது, அதாபுடைய வசனங்கள் கண்டா பாதுகாப்பு தேடுறது, தஸ்பீஹுடைய வசனங்கள் வந்தால் நம்ம தஸ்பீ செய்கிறது. அதுபோல் ரசூலாங்க இதில் எல்லா இடத்துல அப்படி நடந்து கொள்வாங்க. தொழுகையில் எந்த அளவு கண்டா, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வ ரஅய்த அன்-நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ்வை தஸ்பீ செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் தௌபாவை தரக்கூடியவனாக இருக்கிறான்னு 3 விஷயம் வருது. இந்த வசனம் இறங்கினத்துல இந்த ரசூலுல்லாஹ் சுஜூத்லையும் ருக்கூலையும் சொன்ன வார்த்தை என்ன, சுபஹான, அதாவது சுபஹானல்லாஹி வ பிஹம்தி, அதாவது சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி. ருக்கூலையும் அதை சொன்னாங்க, சுஜூத்லையும் சொன்னாங்க. சுபஹானக தஸ்பீ, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், அதாவது புகழ்றது, அல்லாஹும்ம மக்ஃபிர்லி, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வஸ்தக்ஃபிர்ஹு, பாவ மன்னிப்பு தேடுங்க. இது ருக்கூல சுஜூத்லேலம் யதஅவ்வலுல் குர்ஆன். ஆயிஷா சொல்றாங்க, குர்ஆனை ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடியவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. ஆயிஷாட்ட கேட்குறாங்க, ரசூலோட வாழ்க்கை முறை என்ன, அவனோட வாழ்க்கை முறை என்ன? சுருக்கமாக சொன்ன கான ஹுலுகுஹு அல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைமைகள் அனைத்துமே குர்ஆனாக இருந்தது. ரசூலாங்க எல்லாமே என்ன குர்ஆனாக இருந்தது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, பதில் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் நபி அவர்களுடைய குர்ஆனுடைய நடைமுறைகள் மற்ற விஷயங்கள் நிறைய பகுதிகள் உண்டு. ஆனால் பிரதானமான 4 விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறேன், இதில் சொல்லியிருக்கிறேன். அதை உண்டு நபி அவர்களுடைய குர்ஆன் இப்போ எங்களுக்கு விளங்கும். நம்மளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய அந்த தொடர்பில் டோட்டல் வித்தியாசம். நபி அவர்களுடைய பாடசாலை, ஸ்கூல், சிலபஸ் எல்லாம் இது குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவரை உருவாக்கியது, அவருக்கு படிப்பித்தது, உலகத்தை சொல்லி கொடுத்தது, தலைமைத்துவத்தை வழி நடத்தது, நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தது, பொருளியலாய்க்கலாம், அரசியலாயிருக்கலாம், குற்றவியலாய்க்கலாம், எல்லா பகுதியும் சொல்லி கொடுத்தது, குடும்பமாய்க்கலாம், எது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன். அப்போ ரசூலுல்லாஹ்வோட முழு உலக ஆன்மீக வணக்க சிலபஸ் என்ன, அல் குர்ஆன். அதுதான் ரசூலுல்லாஹ் முதலாவது படித்தது. 2வது ரசூலுல்லாஹ்வோட தாகம், அதை படிக்கிறதுல ரசூலுல்லாஹ்களுக்கு இருந்த தாகம். 3வது ரசூலுல்லாஹ் அந்த தாகத்தின் விளைவாக அதை எடுத்த முயற்சி, அவங்க அதை தேடுறதுக்கு போன ரூட்டுக்கள், கஷ்டப்பட்டவைகள், இவைகள். 4வது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அதை முழுமையாக அதை பதிய வைப்பதற்காக அல்லாஹு தாலா அந்த ஓத வைக்கிறான். இந்த ஓத வைத்தலின் காரணமாகத்தான் எங்களோட முழு சமுதாயத்துக்கும் குர்ஆன் நின்றுகின்றீங்க. 5 நேர தொழுகையில் ஓதணும். 5 நேர தொழுகையில் அந்த அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற கடமை எங்களுக்கு என்ன செய்யும், எல்லா தொழுகையில் என்ன செய்யணும்,
ஓதித்தான் ஆகணும், ஓதித்தான் ஆகணும் என்ற வளமை என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்குது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி அந்த குர்ஆனுடைய சிலபஸோடு நபி அவர்கள் உயிரோட்டமாக, இந்த சிலபஸில் ட்ரை ஆகிக்கல ரசூலா, அதில் உயிரோட்டமாக ரசூலாங்க இருந்தார்கள் அப்படி என்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த சில விஷயங்களை நம்ம புரிந்து கொண்டு இந்த ஒரு பகுதியில் எமது நிலை என்ன, உண்மையில் நம்ம எப்படி உள்வாங்குகிறோம், அல் குர்ஆனை எப்படி பார்க்கிறோம், இவ்வளோ அரிய இறைவனுடைய அவ்வளோ அதாவது தகவல்களை அடங்கிய முக்கியமான ஒரு உலகத்தில் அதாவது ஒத்தன்டிக்கான ஆதாரத்தன்மையில் உச்சகட்ட வச்சு எதிரிக்கும் அல் குர்ஆன். அப்படி ஒரு சிலபஸை வச்சுக்கண்டு நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட ஈமான் நம்மளோட சிந்தனை போக்கும் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கங்க. இதை வைத்து இந்த 4-5 விஷயங்களையும் உள்வாங்கி இன்றைய இந்த ரமலானில் அல் குர்ஆனோடு உள்ள எமது அந்த தொடர்பு முறை உண்மையிலே நம்ம தொடர்பாக இருக்கிறோம். நம்ம மனசாட்சிக்கு ஆதாரம் கொஞ்சம் ஆறுதல் படுத்திக் கொள்கிறோமே, அந்த ஆறுதல் வேறு விஷயம். உண்மையிலே இந்த தொடர்பில் தான் நம்ம இருக்கிறோமா என்பதை பரிசோதித்து பார்த்துக்கொள்கிற இந்த தலைப்பு உதவும் என்று நம்புகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவரையும் குர்ஆனில் நபி அவர்களுடைய நெருக்கம் போன்ற ஒரு நெருக்கத்தை எமக்கு ஏற்படுத்த போதுமானவன். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.